ஆசிரியர், மருத்துவர் என முக்கிய புள்ளிகளை குறிவைத்து டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் பார்ட் டைம் ஜாப் ஃப்ராட் மூலம் சுமார் 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 4 குற்றவாளிகளை மகாராஷ்டிராவில் வைத்து கன்னியாகுமரி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 37 வயது ஆசிரியர் ஒருவர் நாகர்கோவிலில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர வேலை என்ற ஒரு லிங்க் அவரது செல்போன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்துள்ளது. அதில் கூறப்பட்டிருந்த லிங்கை கிளிக் செய்ததும் பலர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஏற்கனவே இருந்துள்ளனர். அவர்கள் தங்களுக்கு 1999 ரூபாய் முதலீடு செய்து 5000 ரூபாய் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த குழுவில் பரப்பப்படும் லிங்குகள் மூலம் ஆன்லைன் விளையாட்டுகள் விளையாடி பரிசு மற்றும் பணம் பல மடங்கு பெற்றதாக கூறி வந்துள்ளனர். இதையடுத்து ஆசிரியரும் அவர்கள் கூறியபடி முதலில் 599 ரூபாய் கட்டி விளையாடியுள்ளார். அதில் பல நிலைகளில் வெற்றி பெற்றுள்ளார். இதற்காக அவர்கள் 3000 ரூபாயை ஆசிரியரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளனர். இதனால் மோசடி கும்பலின் ஆசை வலையில் சிக்கிய ஆசிரியர் 1999 ரூபாய், 29,000 ரூபாய், 39,000 ரூபாய் என செலுத்தி விளையாடியுள்ளார். இதற்கும் அந்த கும்பல் 1 மடங்கு 2 மடங்கு என லாபத் தொகையை கொடுத்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பேராசையில் 46 லட்சம் ரூபாய் வரை கட்டி ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடியுள்ளார். ஆனால் அதில் வந்த லாபத் தொகை தனது கணக்குக்கு வந்து சேரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர் அந்த கும்பலை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் ஆசையை தூண்டி பணம் பறிக்கும் ஆன்லைன் மோசடி கும்பல் என்பது ஆசிரியருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தனது பணத்தை மீட்டு தருமாறு போலீசில் ஆசிரியர் புகார் அளித்துள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தேரேகால் புதூர் அருகே உள்ள மருத்துவர் ஒருவரிடம் மும்பையிலிருந்து சைபர் கிரைம் போலீஸ் பேசுவதாக டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து ஒரு கும்பல் 8 லட்சம் ரூபாயை பறித்துள்ளது. மருத்துவரின் வங்கி கணக்கு போதைப் பொருள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டியுள்ளனர். போதைப் பொருள் தடுப்புத்துறை, அமலாக்கத்துறை, ரிசர்வ் வங்கி என பல பெயர்களில் பேசி மிரட்டி அச்சுறுத்தி மருத்துவரிடம் 8 லட்சம் ரூபாயை பறித்துள்ளனர். இது தொடர்பாக அவரும் குமரி மாவட்ட போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆசிரியர் மற்றும் மருத்துவரிடம் கைவரிசை காட்டிய ஆன்லைன் மோசடி கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. சைபர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அஜ்மல் ஜெனீப் தலைமையிலான போலீசார் நவீன தொழில்நுட்பம் மூலம் குற்றவாளிகள் மகாராஷ்டிராவில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து தனிப்படை போலீசார் மகாராஷ்டிரா சென்றனர். அங்கு அரசு பள்ளி ஆசிரியரிடம் 46 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அதுல் விலாஸ் சாவந்த், தியோனேஸ்வர், மோரேஸ்வர் ஆகியோரை கைது செய்தனர். அதேபோல் மருத்துவரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தௌஃபிக் காலித் சித்திக், ரம்சான் மஸ்ரூர் ஷேக் ஆகிய 2 வரை கைது செய்தனர். மொத்தம் 4 பேரையும் ஒரே நாளில் மகாராஷ்டிரா சென்று கைது செய்து அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று கன்னியாகுமரிக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட் வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிப்பது பெரும் சவாலாக உள்ள நிலையில் சிறப்பாக செயல்பட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் வெகுவாக பாராட்டினார். இதனிடையே ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் மூலம் ட்ரேடிங் செய்யலாம் என கூறி தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒருவரிடம் 52 லட்சம் ரூபாய் பறித்த நபர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி கேடிசி நகரைச் சேர்ந்த ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் என ஒருவர் தனது மொபைல் நம்பருடன் தகவல் அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து மோசடி நபர்களின் வாட்ஸ்அப் தகவல்களை நம்பி தூத்துக்குடியைச் சேர்ந்த நபர் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இதில் மோசடி நபர்கள் முதலில் அவருக்கு லாபமாக சுமார் 4,40,000 ரூபாயை வழங்கியுள்ளனர். இதையடுத்து மோசடி நபர்களை அவர் நம்பியுள்ளார். அவர்கள் கூறியபடி www.irqql.com என்ற இணையதளத்தை கிளிக் செய்து அதில் வரும் HFT என்ற செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார். செயலியின் மூலம் சுமார் 52,11,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆனால் அதில் அதிக லாபம் காட்டிய நிலையில் பணம் திரும்ப வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர்
தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் இந்த புகாரை பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் இந்த மோசடியில் ஈடுபட்டது கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த அஜ்மல் என்ற நபர் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் கேரள மாநிலம் சென்று மோசடியில் ஈடுபட்ட அஜ்மலை கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் பேரூரணி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த மோசடி தொடர்பாக வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.